ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுது, பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம மசாலா வந்து அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சா நம்ம பார்த்துடலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இது எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த சைஸில் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா தக்காளி நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்து சிக்கன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனுடைய கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லி பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ சிக்கனை ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சோம். அதனால் அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அப்புறம் வந்து ஃபயர் வந்து கம்மி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பை வந்து கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவி வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது நான் ரொம்ப கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிக்குது. இது கொஞ்சம் வற்றி வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். கிரேவி கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் நம்ம மிளகாய் தூளும் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அதனால் பெப்பர் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒயிட் ரைஸு,
பூரி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு நம்மளுடைய க்ரீன் சிக்கன் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் சூப்பராக நம்மளுடைய சிக்கன் வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் சூப்பராக தயாராகிடுச்சு.